ஏதாவது ஒன்றை நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருக்கோமா? அப்படி இல்லைன்னா நம்மளும் கூட ஒரு பெயர் கிறிஸ்தவர்களை போல தான் இந்த நாளை நம்ம அனுசரிக்கிறோம். நமக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தேவாதி தேவன் தன்னை தானே ஏக பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொருவருமே உணர வேண்டும். சிலுவையில வேதனையோடு தொங்கிக் கொண்ட இந்த இயேசுவை பார்த்து கண்ணீர் வடித்த மரியாளின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. தன் மகனை இழந்து விடுவேனோ என ஏங்கி அங்கலாய்க்கும் அவளது அங்கலாய்ப்பின் கண்ணீரை இயேசு புரிந்து கொண்டு தன் தாய்க்கு அடைக்கலம் கொடுக்கும் ஒரு வார்த்தை அன்பின் வார்த்தையாக சொல்லுகிறார். எத்தனை ஒரு ஆறுதலான வார்த்தையாக மரியாளுக்கு அந்த இடத்துல தோன்றியிருக்கும் அல்லவா? என் நேரத்துல மரியாளுக்கு எவ்வளோ ஒரு அந்த மன கஷ்டத்தோட அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளை சிலுவையில அறைகிறத பார்த்து எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பாங்க. அதன் மத்தியில இயேசு அதை புரிந்து கொண்டு ஸ்திரீயே அதோ மகனை சொல்லும் போது அது மரியாளுக்கு எத்தனை ஒரு ஆறுதலான வார்த்தையாக அங்க காணப்பட்டிருக்கும். சரி, இப்படி தன்னுடைய தாய்க்காக பரிந்து பேசிய ஆண்டவர் ஒரு சில இடங்கள்ல தன்னுடைய தாய் என்று சொல்லாமல் ஸ்திரீயே என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏசப்பா சிலுவையை சுமந்து சிலுவையில வேதனையோடு தொங்கிக் கொண்டிருந்த வேலையிலும் தன்னுடைய தாய்க்காக அவர் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லா வார்த்தைகளிலுமே அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறான்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த மரியாளுக்கு ஒரு அடைக்கலம், ஒரு ஆறுதல் கிடைக்க என்ன காரணம் தெரியுமா? மரியாள் தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்ததுனால மட்டும்தான் இப்படியான ஒரு காரியங்களை நம்ம அங்க பார்க்கிறோம்.